வணக்கம். கோதை தமிழ் காணொளியில் கோதை தனபாலன் மற்றொரு அரசியல் பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். இன்றைக்கு பீகார் சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் பெரும்பாலும் வெளிவந்துவிட்டன. என்டிஏ கூட்டணி அமைச்சரவை அமைக்க இருக்கிறது. ஃபுல் ஸ்வீப் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு வெற்றியை அடைந்தார்கள் என்பது இந்தியா முழுமைக்கும் பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. ஓட் சோரி என்று ராகுல் அவர்கள் பல மாதங்களாக இந்தியாவும் பரவி இருக்கும் சமயத்தில் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு இருந்ததா, ஏற்படுத்தினரா என்பதே நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. வட இந்திய ஆங்கில ஊடகங்களை நான் கவனித்து வரும் பொழுது அவை சில முக்கியமானவை சொன்னது, பெண்கள் வாக்குரிமை அதிக அளவில் அவர்கள் பெற்றுள்ளார்கள் என்பது தெரிய வந்தது. 20 வருடங்களாக நிதிஷ்குமார் ஆட்சியில் அவர்கள் ஒரு மனநிறைவோடு இருந்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற மாநிலங்களில் இருக்கும் ஒரு முன்னேற்றம் அவர்களிடம் இல்லை. அதை பற்றிய ஒரு சுதாரிப்பான எண்ணமும் அவர்களிடம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. முதல் முறை வரும்போது அவர் சில பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்திருக்கிறார், மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுத்திருக்கிறார். அடுத்த முறை வரும்பொழுது மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வந்துள்ளார். இந்த முறை ரூபாய் 10,000 தேர்தல் தேதியை அறிவிக்க ஒரு வாரம் முன்னர் அனைத்து பெண்கள் வங்கி கணக்கிலும் செலுத்தியிருக்கிறார்கள். தொழில் துவங்குவதற்கு பெண்களின் நாடியை பிடித்து பார்த்திருக்கிறார் என்று தான் நமக்கு சொல்ல தோணுகிறது. வெற்றி நோக்கி தானே அவர்கள் நகருவார்கள். அத்தனையும் மத்திய அரசிலிருந்து எடுக்கப்பட்ட பணம் என்பதும் தெரிகிறது. இதை கேட்க வேண்டியது தேர்தல் ஆணையம், நாம் அல்ல. அதை அவர்கள் செய்வார்களா? மாட்டார்கள். இதை எதிர்த்து எதிர்க்கட்சி என்ன செய்ய முடியும்? அவர்கள் மாநில அரசு திட்டங்களை அவர்கள் பேசும் பொழுது காங்கிரஸ் போதுமான அளவிற்கு இறங்கி வேலை செய்யவும் இல்லை. அவர்களும் வீடுதோறும் சென்று இந்த மாதிரி ஒரு திட்டங்களை பற்றியோ இல்லை ஒரு அரசியல் விழிப்புணர்வையோ அவர்கள் ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. சரி, இதை இவிஎம் மோசடி என்று சொன்னால் அது இந்த அளவிற்கு செய்ய முடியாது என்பதை நானே சொல்கிறேன். என் மனமே அதை சொல்கிறது. மக்களின் மனநிலை தான் இது காரணம். மக்களின் மனநிலை என்ன காரணம் என்றால், 20 வருடங்களாக எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத நிதிஷ்குமார் மீது, ஆனால் அவர்கள் தங்களை நினைத்து செய்த சில திட்டங்களுக்காகவே இவ்வளவு விசுவாசமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அரசியல்வாதியும் அவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், ஜாதிய தலைவர்களும் அவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதை தான் நாம் உணர வேண்டியிருக்கிறது. இது காரணம். இதற்கு முன்னர் எப்படி இருந்தாலும் இந்த கடந்த ஒரு 10 வருடங்கள் இல்லாது அவர்களுக்கு ஒரு போதுமான ஒரு முன்னேற்றத்தை ஒரு கல்வியிலோ வேலை வாய்ப்புகளிலோ வாழ்க்கை தராதரத்திலோ தரவே இல்லையே. அவர்களுக்கு வெற்றி ஒன்று தானே குறியாக இருந்திருக்கிறார்கள். இதை எதிர்க்கட்சி அல்லவா எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களுக்குமே இந்த புரிதல் இல்லையே. ஆக ஒரு நல்ல தலைவன் இதுவரைக்கும் பீகாரில் இல்லை, மக்களை வழிநடத்துவதற்கு இல்லை, அரசியல்வாதிக்கும் அந்த மனம் இல்லை என்பதுதான் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கிறது. இன்று வாக்களித்து விட்டார்கள். நாளை நிதிஷ்குமாரை அவர்கள் முதலமைச்சர் ஆக்காமல் தள்ளி வைத்தால் இவர்கள் என்ன செய்வார்கள்? அதை பற்றி விழிப்புணர்வும் இல்லை. எஸ்ஐஆர் என்பது மூலம் 75 லட்சம் வாக்காளர்களை நீக்கியதாக செய்தி வந்தது. பெண்கள் பலர் நீக்கப்பட்டார்கள் என்றார்கள். 25 லட்சம் பேர் புதியதாக சேர்க்கப்பட்டார்கள் என்றார்கள். எல்லோரையும் கடந்து தேர்தலை மதித்து வந்தாகிவிட்டது. இப்படி ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் வரும் என்றால் எங்கோ பீகார் மக்கள் அரசியலில் ஒரு ஓட்டை இருக்கிறது. அதை அவர்கள் தான் சரி செய்ய வேண்டும். இன்று பல மாநிலங்களில் வேலைக்கு வந்திருக்கிறார்கள். அங்குள்ள முன்னேற்றங்களை கண்டாவது தனது மாநிலத்தில் தாங்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறோம் என்பதையாவது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கத்தில் எனது எண்ணங்களை உங்களுடன் இதில் நான் பகிர்ந்துள்ளேன். இனி அடுத்து
எந்த அமைச்சு எப்படி அமையுது என்பதை பார்த்த பிறகு ஒரு முறை நான் சந்திக்க இருக்கிறேன். ஆனால் மக்கள் விழிப்புணர்வு வேண்டும். நமது தமிழ்நாட்டில் இருக்கிறதா? ஓரளவு இருக்கிறது. மற்ற ஊர்களில் இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா இவை எல்லாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. அங்குதான் இவர்கள் எல்லா வேலையும் செய்கிறார்கள். அந்த மக்கள்தான் அதை முதலில் அவர்கள் தங்கள் ஜாதிய தலைமையிலிருந்தும் தங்கள் அரசியல்வாதி பிடியிலிருந்தும் விலகி வர வேண்டும். ஆனால் அவர்கள் அதை அப்படி செய்வதாக தெரியவில்லை. இனி என்று பெண்களுக்கு பணம் கொடுத்தால்தான் வாக்கு வரும் என்று முடிவு இவர்கள் எடுத்து விட்டார்களோ, இனி தொடர்ந்து அடுத்தடுத்து பல திட்டங்கள் மாறி மாறி வரலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மறுபடியும் ஒரு முறையும் சந்திக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.